வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை பப்ளிக் எக்ஸாமை நடத்துகிறாங்க. பப்ளிக் எக்ஸாம்னா வேறு ஆசிரியர்கள் இந்த பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து ஆசிரியர்கள் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, வேல்யூ பண்ணுவாங்க. +2 அதே மாதிரி தான். எல்கேஜிலேருந்து கணக்கு போட்டால் 14 வருஷம் ஒரு மாணவன் பெரிய சாதனை பண்ணி 14th இயர் வரான். அப்போ அவங்களுக்கான ஒரு தகுதி தேர்வு தான், மேல் படிப்புக்கான ஒரு தகுதி தேர்வு இந்த எக்ஸாம் +2. ஸோ செகண்டரி லெவல்லேருந்து ஹையர் செகண்டரி லெவலில் போகிறது தான் 10th செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் SSLCங்கிறது 10th போர்டு எக்ஸாம். ஹையர் செகண்டரி லெவலுங்கிறது மேல்நிலை படிப்புக்கான அடுத்த ட்ரையல், கிட்டத்தட்ட காலேஜ் மாதிரி தான் +2. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த 43rd ஆனுவல் டேயில் ஆக்ஸ்ஃபோர்ட் இன்றைக்கி இந்த கூத்தாநல்லூர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஸ்கூலில் மாணவர்களை வந்து +2 மாணவர்கள் 10th மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆகும். இந்த டைமில் பெற்றோர்கள் இந்த குழந்தைங்களை எப்படி கரையேற்றணும் அந்த எக்ஸாம் டைமில் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இன்றைக்கி மேடையில் என்னுடைய பேச்சு போச்சு. இந்த கலாம் சார் என்ன ஃபார்முலா கொடுத்தாரோ அந்த ஃபார்முலா நீங்கள் ஷேர் பண்ணோம். அந்த விரதம், வாட்ஸ்அப் விரதம், யூடியூப் விரதம், அப்புறம் செல்ஃபோன் விரதம், டிவி விரதம், அப்புறம் ஃபேஸ்புக் விரதம், இந்த விரதத்தெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சி கொஞ்ச நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னோம். மெயினாக சொல்கிறதுனா மாணவனுடைய சொத்து வந்து அவனுடைய நேரம். இந்த நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தி அவன் ரியல் சொத்தை உருவாக்கணும்னா அப்போ லேர்னிங் இருக்கணும். லேர்னிங் இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்கிற ஏர்னிங் வெளியே வரும். லேர்னிங்கில் வந்து எல்லாம் கட் பண்ணிக்கிற ஏர்னிங் தானே, பணம் சம்பாதிக்கிறது தானே எதிர்காலத்தில். வெறும் பணம் மட்டும் சம்பாதிச்சா போதுமா? ஒழுக்கம் வேணும். மாணவர்கள் வந்து மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், மற்றவங்க எப்படி உதவி பண்ணணும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் மாணவர்களுக்கு இன்றைக்கி நம்ம இந்த 10th மாணவர்களுக்கும் +2 மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் முதல்வன் திட்டம் வந்து தொடரணும். அதான் நான் முதல்வனுங்கிற அந்த டைட்டில்லே பார்த்தீங்கன்னாக்கா ஐ எம் அ சாம்பியன், நான் தான் வந்து முதன்மையானவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உள்ளடங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி மாணவர் சமுதாயத்தை உற்சாகப்படுத்தி இன்றைக்கி வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து நிகழ்காலத்திலே பிரதிபலிக்க வைக்கிற ஒரு விருதாக, ஒரு திட்டமாக தான் நான் பார்க்குறேன். நான் ரொம்ப பாராட்டுறேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என் நண்பனுடைய படம் ரிலீஸ் ஆகி எல்லா தயாரிப்பாளரும் நல்ல லாபம் ஈட்டணும், மக்களுடைய எதிர்பார்ப்பு நடக்கணும். என்னுடைய நண்பன் விஜய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இளைய தளபதினு அவங்க அப்பா வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. அந்த டைட்டில் வந்து சினிமாவுக்காக கொடுத்த ஒரு என்கரேஜிங் டைட்டில். அது இன்றைக்கி தளபதியாக மாறி மக்களால் அலங்கரிக்கப்படுது, ரசிகர்களால். அந்த ரசிகருடைய பேரண்ட்ஸு, அவங்களுடைய முன்னாள் தலைமுறை, இனி வரும் தலைமுறைகளுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அரசியல் ஆளுமையை காட்டுறதுக்காக அவர் இறங்கியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் அதை பர்ஃபெக்டாக பண்ணுவாருங்கிறத ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான ஆற்றல் அவருக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.